ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வெஜ் ரெசிபிங்க. மஷ்ரூம் வச்சு சிம்பிளாக க்ரீமியாக செய்யக்கூடிய ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் இங்கே மஷ்ரூம் 200 கிராம்ஸ் பக்கம் எடுத்திருக்கேங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதோட எட்ஜஸை நாம் இப்போ கட் பண்ணிக்கலாம். அந்த எட்ஜஸ் திக்காக இருக்கும், ஸோ அதை கட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூமை நம்ம நல்லா பொடியாக நறுக்கிக்கிறோங்க. இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. இப்போ கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனோடனே 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டுங்க. இதில் இப்போது நாம் ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்திக்க போகிறோம். ஒரு பெரிய வெங்காயம் நான் பொடியாக நறுக்கியிருக்கேங்க. அதையும் நான் இப்போ ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்க போகிறேன். நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கி வரணுங்க. இப்போ இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்திக்கிறேங்க. அதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போது தக்காளியும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோங்க. அது நல்லா வதங்கி வரும்போது ஆயில் ரிலீஸ் பண்ணும். எண்ணெய் விடுற சமயத்தில் நாம் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோங்க. சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வரும்போது எண்ணெய் விடும். அந்த சமயத்தில் நம்ம மஷ்ரூம்ஸை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலா கூட நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம்ஸ் சுருங்கி வரும். அதோட குவான்டிட்டி கம்மியாகும். அந்த சமயத்தில் அது வாட்டர் ரிலீஸ் பண்ணும். ஸோ நாங்கள் பாருங்கள், நல்லா வாட்டரை ரிலீஸ் பண்ணிடுச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு இதை மூடி வச்சு ஒரு 5 to 6 மினிட்ஸ் வேக வச்சா போதுங்க. இப்போது இதை மூடி வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் புதினாவை சேர்த்திக்கோங்க. இப்போது நான் தேங்காயும் சோம்பும் சேர்த்தி ஒரு 1/2 கப் அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கேங்க. அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணுங்கள், போதும். பாருங்கள், நல்லா க்ரீமியாக வந்துருச்சு. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம கடைசியாக கொத்தமல்லி இலையை சேர்த்திக்கிறோம். பாருங்கள், நல்லா க்ரீமியாக வந்துருச்சு. மஷ்ரூம் கிரேவி ரெடிங்க. இது நீங்கள் டின்னருக்கு சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.